Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்றதுக்காக அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாம எப்பயுமே ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கவர்மெண்ட் காலேஜை நாம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆர்டர் வைஸா சரியா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி டாப் 10 ரேங்க் நம்ம என்ன கொடுத்து அதன்படி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ பார்க்க போறோம். சரியா, ரொம்ப முக்கியமான வீடியோ. இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கோம். ரேங்க் 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமா இண்டஸ்ட்ரியல் கோட்டால எவ்வளவு சீட்ஸ் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் கோட்டா பத்தி உங்களுக்கு தெரியல, இண்டஸ்ட்ரியல் கோட்டானா என்ன சார், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 12 lakh நம்ம வந்து டிடி எடுத்து நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். சரியா, இது வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா கூட ஒரு பேசிக், இது வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். சரியா, அப்படி செலவு பண்ணி நான் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கவர்மெண்ட் காலேஜோட ரேங்க் தான் நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது நமக்கு டிஎன்ஏயு யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில மொத்தம் எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னா 124 சீட் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கோட்டால 65 சீட் இருக்கு. சரியா, அதை தெளிவா நீங்க பாத்துங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல நம்ம எந்த காலேஜ் வச்சிருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது திருச்சி காலேஜ்ல 100 சீட் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கோட்டால 25 சீட் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல, ஈஸியா என்ன பண்ணலாம் சொல்லி இண்டஸ்ட்ரியல் கோட்டால ஈஸியா 25 சீட்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சீட்டை நம்ம எடுத்துக்கலாம். சரியா, மதுரை அக்ரி காலேஜ் தேர்ட் பிளேஸ்ல நம்ம என்ன வச்சிருக்கோம் சொல்லி மதுரை அக்ரி காலேஜ் வச்சிருக்கோம். இங்க 126 சீட் இருக்கு. சரியா, இதுல வந்து 40 சீட் வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டால வரும். அதுக்கப்புறம் செட்டிநாடு காலேஜ்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டால சீட் வந்து கிடையாது. இதுல 260 சீட் வந்து இருக்கு. இப்ப இந்த 124 100 126 260 சொல்றோம்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசி தனியா, பிசி தனியா, எம்பிசி தனியா, விசிஎம் தனியா, எஸ்சி தனியா, எஸ்சிஏ தனியா, எஸ்டி தனியா, அப்படி தனித்தனியா பிரிவாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து நம்ம 5th பிளேஸ்ல வச்சிருக்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 170 சீட் வந்து இருக்கு. சரியா, இந்த ஆர்டர் வைஸே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கொடுங்க. நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க நினைக்கிறேன். நம்ம சேனல்ல டெமோ வீடியோ போட்டிருக்கோம். கடைசியா நீங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதனால இந்த ஆர்டர்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சரியா, அடுத்து தஞ்சாவூர் அக்ரி காலேஜ்ல 125 சீட் வந்து பார்த்தா இருக்கு. தூத்துக்குடியில ரொம்ப முக்கியமா தூத்துக்குடியில 170 சீட் வந்து ஜெனரல் கோட்டால இருக்கு. 25 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டால இருக்கு. அதுக்கப்புறம் 7th பிளேஸ்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய காலேஜ் வந்து திருவண்ணாமலை. சரியா, இந்த திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, கரூர், நாகப்பட்டினம், இந்த காலேஜ் எல்லாம் கொடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து கொடுத்துங்க. சரியா, அதை நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாது, அதை பார்த்துங்க. திருவண்ணாமலை அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 125 சீட் இருக்கு. புதுக்கோட்டை 8th பிளேஸ்ல நம்ம வச்சிருக்கிறது புதுக்கோட்டை காலேஜ் வச்சிருக்கோம், 125 சீட் இருக்கு. சரியா, கரூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 90 சீட் இருக்கு. கரூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்லாம் நீங்க ரொம்ப போய் காலேஜ் ஒரு டைரக்டா பாத்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கொடுங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த 4 காலேஜும் ரொம்ப முக்கியமான காலேஜ், அதை புரிஞ்சுக்குங்க. 10th நாகப்பட்டினம் காலேஜ் வந்து 10th பிளேஸ் வச்சுக்கோம், 90 சீட் இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் 11ஆவதா என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னா, சார் நான் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில படிக்கணும் சார், போயிட்டு போ சார், தமிழ் மீடியத்துல கூட நான் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மொத்தம் 50 சீட் இருக்கு தமிழ் மீடியத்துல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு, அதையும் நீங்க எடுக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாப் 10 நம்ம என்ன பார்த்தா ஒரு ஆர்டர் வைஸா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டர்ல நீங்க சாய்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம டெமோ வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, எப்படி அப்ளை பண்றது, எப்படி சாய்ஸ் பண்ணி போற டெமோ வீடியோ, அதை நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், எடுத்து நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை